ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம முளைக்கீரை மோர் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு கட்டு முளைக்கீரை எடுத்து நல்லா ஆஞ்சி கழுவி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கடாயில். இப்போ நான் கீரை சேர்க்குறேன். அதில் இப்போ இதில் கீரை தண்ணி ஊற்றி இப்போ 1/4 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது ஒரு 2 நிமிஷம் கீரை வேகட்டும். அதுங்காட்டி நம்ம போயிட்டு தேங்காய்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேங்காய் சேர்க்குறேன். அதில் சீரகம் சேர்க்குறேன். தயிர், இப்போ அரிசி மாவு சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிட்டு அரைக்கலாம் மூடிட்டு. இப்போ நைஸாக அரைஞ்சிச்சு. இப்போ கீரையில் எடுத்து சேர்த்துலாம். இப்போ நைஸாக அரைஞ்சிச்சு. இப்போ கீரையில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கப்பு கழுவிட்டு நான் தண்ணி அதில் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கீரை வெந்துட்டு நல்லா கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ கூட்டாயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துருக்கேன். இப்போ அதில் தாளித்து கொட்டிக்கலாம். இதில் எண்ணெய் கடுகுலாம் தாளிச்சாச்சு. இப்போ கொட்டிக்கிறேன். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கீரை மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.